ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்குறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நமக்குள்ளே பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோடு நாம் வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில் ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசித்துருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனால் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில் 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அதுபோல கண்ணாடிக்கு முன் பார்க்கும்போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்து கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். இப்போ ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பார்க்கறது தான், ஆனால் அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்துருக்கிறோமா? முதல் பாடம், கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? நாம் முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தால் உள்ளதை உள்ளபடியாக சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளோதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாமல் இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும்போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேலே எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேலே ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்கக்கூடாது, எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க